السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. وقال النبينا صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لا تذهب أيام الدنيا حتى يأتي على الناس يوم لا يدري القاتل فيما قتل ولا المقتول فيما قتل، أو كما قال النبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் மிகநற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. மேலும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்துக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியாகவும் அனுப்பிய ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபிஈன்கள், அதை தொடர்ந்து வந்த தபஅ தாபிஈன்கள், கியாமத்தினால் வரை ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கையையும் பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மேலும் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எங்களுடைய சந்தோஷமான நிலைமையாக இருக்கலாம், கவலையான நிலைமையாக இருக்கலாம், கூட்டான வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையை இந்த முறையில் மாற்றும் பிரகாரமும் எங்களுடைய வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த குர்ஆனும் ஹதீஸும் கூறக்கூடிய அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு, எடுத்து நடப்பதற்கு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். மேலான இஸ்லாமிய பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா
இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் அனைத்தையும் படைத்துவிட்டு இந்த மனிதனை இந்த அனைத்து படைப்பினங்களிலேயும் மிகவும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். குர்ஆன் வர்ணிக்கும் போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், அது யாராக இருக்கலாம்? மனிதர்களை நாங்கள், ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த கண்ணியம் இவ்வாறு இந்த பெரும் ஒரு அந்தஸ்தை சுமந்த இந்த மனிதன், இந்த உயர்தரமான படைப்பாக இந்த மனிதன் இந்த உலகத்திலேயும் அதே போன்று மறு வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் காலத்துக்கு காலம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடிப்படை நோக்கம் மனிதர்கள் ஒரு காபிராக இருக்கலாம், முஃமினான ஒரு முஸ்லிமா அடியானாகவும் இருக்கலாம். அனைவருடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எது? அனைத்து மனிதர்களும் நேசிப்பார்கள், விரும்புவார்கள், தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தனது நண்பன், தனது பக்கத்து வீட்டார், தனது கிராமம், தனது ஊர், தனது முழு நாடும் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை தான் ஒவ்வொரு மனிதர்களும் விரும்புவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதே தோரணையில் தான் இந்த மனிதனை படைத்த அந்த அல்லாஹ்வும் இந்த மனிதன் வெற்றி பெற வேண்டும், அவனுடைய அடிப்படை தபியாத்தும் இந்த வெற்றியை தான் விரும்பும் என்ற தோரணையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மனிதன் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்று ஆகிரத்திலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உயர்தரமான தீனை தந்திருக்கின்றான். குர்ஆன், ஹதீஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலத்தில் ஒரு அழகான வாழ்க்கையை, ஒரு அழகான மார்க்கத்தை இந்த உம்மத்துக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆணாக இருக்கலாம், சிறு குழந்தையாக இருக்கலாம், பெரியவர், படித்தவர், படிக்காதவர் என்று வித்தியாசம் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பார்களோ குர்ஆன் வர்ணிக்கின்றது, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். இவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு இடங்களிலும் இவர்கள் தளர மாட்டார்கள், நிமிர்ந்து நிற்பார்கள். வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்கள் தான். யார்? இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மார்க்கம் என்றால், தீன் என்றால் நாங்கள் யோசிக்கலாம், தீன் என்றால் எது? சுருக்கமாக கூறினால் தீன் என்ற கூடியது, மார்க்கம் என்ற கூடிய வார்த்தை கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு இடங்களுக்கும், ஒவ்வொரு காலங்களுக்கும் எந்த உரிமையை கொடுக்க வேண்டுமோ, எந்த ஹக்கை கொடுக்க வேண்டுமோ, எந்தெந்த விடயங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த உரிமையை சரிவர பேணி உரிமையை மதித்து நடப்பது தான் இஸ்லாம். உரிமைகளை கொடுத்து அதனுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதுதான் மார்க்கமாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் தோரணையில் தான் நாங்கள் பார்க்கலாம். 1400 வருடங்களுக்கு முதலால் அரேபிய தீபத்திலிருந்து வெளியாகிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இதை கற்பித்துக் கொடுத்தார். நபி அவர்களே முஃமினாக இருக்கலாம், ஒரு கலிமா சொன்ன அடியானாக இருக்கலாம், அவனுடன் நீங்கள் நடக்கும் போது மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, நீர் அந்த மனிதனுக்கு, அந்த கலிமா சொன்ன மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்ன? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி கூறினார்கள். அந்த முஃமினான அடியான் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இஸ்லாம் கூறுகின்றது அவனுடைய உரிமை, ஒரு மனிதன், அடுத்த மக்கள், அனைத்து மக்களும், அனைத்து மனிதர்களும் ஒரு மனிதனை விட்டு அபயமற்றவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய தொழிலில், அவனுடைய சொத்து, எந்த விடயத்திலையும் பயம் ஏற்படாமல் அச்சமற்றவர்களாக இருப்பது தான் ஒரு முஸ்லிமுடைய சிபாத். முஸ்லிமான அடியானுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இதுவாகத்தான் இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் தோரணையில் தான் பார்க்கலாம். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் என்ன? காபிர்கள் என்ன செய்தார்கள்? சன்ஆ என்ற கூடிய நாட்டுவாசிகள்
ஒரு முஸ்லிமான மனிதரை கொலை செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விடயம் எத்தி வைக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், லவ் தன்ரஉ அலைஹி அஹ்லு ஸன்ஆ லகதல்து பிஹி ஜமீஆ. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய உரிமையை அந்த அஹ்லு ஸன்ஆ வாசிகள் மீறி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அந்த ஒரு மனிதனுடைய விடயத்தில் முழு ஸன்ஆ வாசிகளும் ஒன்றுபட்டிருந்தால் ஹஜ்ரத் உமர் கூறினார்கள், லகதல்து பிஹி ஜமீஆ, முழு ஸன்ஆ வாசிகளையும் அந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி நான் கொலை செய்திருப்பேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லிம் அல்ல, காபிர் அல்ல, யாராக இருந்தாலும் காபிருக்கும் கூட இந்த இஸ்லாம், இந்த புனிதமான மார்க்கம் ஒரு உரிமையை கொடுத்திருக்கின்றது. குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தால், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு, நபியே, உங்களுடைய இந்த புனிதமான மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக யுத்தம் செய்யாதவர்கள், உங்களுடைய பூமியை விட்டு வெளியாக்காத அந்த குஃபார்களிடத்தில் அழகான முறையில் பணிந்து போவதை, அவர்களுக்கு உபகாரம் செய்து நடப்பதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய ஒரு காஃபிருடைய உரிமையை கூட இந்த குர்ஆன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் தோரணையில் தான் பார்க்கலாம். ஒரு அந்நிய காஃபிருடைய ஜனாஸா போகும்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எலும்பி நின்ற வரலாறை நாங்கள் இந்த ஹதீஸ்களின் மூலமாக படிக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லிமானவன், காஃபிரானவன், சிறு குழந்தை, பெரியவர், படித்தவர், படிக்காதவர் என்ற வேற்றுமை இல்லாமல் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடிக்க வேண்டிய உரிமையை இஸ்லாம் அழகான முறையில் தெளிவுபடுத்துகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தோரணையில் நாங்கள் பார்க்கும் போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும். இந்த தோரணையில் பார்க்கும் போது இந்த பொறுப்பு, இந்த அமானத், இந்த கொடுக்க வேண்டிய ஹக்கு உரிமைகளில் மிகவும் பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்பாக இருந்தால் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அல்லாமா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். கூறுகின்றார்கள், உரிமைகளில் மிகவும் பயங்கரமான உரிமை, அல்லாஹ் கியாமத்துடைய தினத்தில் ஒவ்வொரு அடியானையும் பிடித்து கேட்கக்கூடிய உரிமைகளில் மிகவும் பயங்கரமான உரிமை என்னவென்றால், பொறுப்பு என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு நிஅமத்தாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக கொடுக்கப்படக்கூடிய பிள்ளைகள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொத்துகளில் மிகவும் பொறுமதியான சொத்து இந்த பிள்ளைகளுடைய அமானிதத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதன் மூலமாகத்தான் ஹஜ்ரத்